வித்தியாசமான செயல்களை செய்யுங்கள், வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த கூற்று எவ்வளவு உண்மை என்பதை ஒரு குட்டி கதையின் மூலம் நாம இப்ப பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு சாதாரண விவசாயி. காலையில இருந்து வயலுக்கு போறது, வேலை செய்யறது, சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதுன்னு அவருடைய வாழ்க்கை ரொம்பவே ஒரே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவருடைய வயல்ல பெரிய அளவுக்கு எந்த மகசூலும் கிடைக்கல. கடன், கஷ்டம்னு வாழ்க்கை ரொம்ப சவாலா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தாரு. முருகன் ஞானியை பார்க்க போனாரு. தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. ஞானி புன்னகையோடு, முருகா, நீ வித்தியாசமான செயல்களை செய்தால் வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாரு. முருகன் குழப்பத்தோடு, வித்தியாசமான செயலா, என்ன பண்றதுன்னு தெரியல சாமி அப்படின்னு கேட்டாரு. ஞானி சொன்னாரு, சரி, ஒரு சின்ன விஷயத்த செய். வழக்கமா நீ நெல் விதைக்கும் போது விதைகளை சாதாரணமா தூவுவ. இனிமே ஒவ்வொரு விதையும் உன் கையால் எடுத்து மண்ணுல பக்குவமா நடு. கூடவே ஒவ்வொரு செடிக்கும் நீ பேச ஆரம்பி. அதோட வளர்ச்சிக்கு நீ தான் முழு பொறுப்புன்னு நினைச்சு செய். முருகனுக்கு இது ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு. விதைகள் கூட பேசணுமா? பைத்தியக்காரத்தனமா இருக்கே அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா ஞானி சொன்னதுனால சரி, ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம்னு முடிவு பண்ணாரு. அதே நாளே முருகன் தன்னுடைய வயல்ல புதுசா இறங்கினாரு. ஒவ்வொரு நெல் விதையும் ரொம்பவும் கவனமா பக்குவமா மண்ணில் நட்டாரு. நல்லா வளரணும், நிறைய மகசூல் கொடுக்கணும், ஒவ்வொரு செடிக்கும் பேச ஆரம்பிச்சாரு. தினமும் வயலுக்கு போகும்போது செடிகளை தடவி கொடுத்து அவற்றுடன் உரையாடினார். ஊர் மக்கள் அவரை பைத்தியக்காரன் மாதிரி பார்த்தாங்க, சிரிச்சாங்க, கேலி செஞ்சாங்க. ஆனா முருகன் எதையும் காதுல வாங்கிக்கல. நாட்கள் நகர்ந்தன. சில வாரங்கள் முருகனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்து கிடந்துச்சு. அவருடைய வயல்ல இருக்கிற நெல் செடிகள் மற்ற வயல்களை விடவும் ரொம்பவும் பசுமையா செழிப்பா வளர்ந்துருச்சு. வழக்கத்தை விடவும் அதிக பூக்கள், அதிக நெற்கதிர்கள், அறுவடை நேரம் வந்துச்சு. முருகன் வயல்ல இருந்து வழக்கத்தை விடவும் 3 மடங்கு அதிகமான மகசூல் கிடைச்சது. ஊர் மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. எப்படி இது சாத்தியம்னு முருகன் கிட்ட கேட்டாங்க. முருகன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நண்பர்களே, நான் பெரிய அதிசயமெல்லாம் செய்யல. நான் வெறும் வித்தியாசமான செயல்களை செய்தேன். அதனால தான் வித்தியாசமான மாற்றங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டது. இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கலாம்? நம்ம வாழ்க்கையில ஒரே மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரே மாதிரி பயன்கள் தான் கிடைக்கும். பழையதை மாற்றுங்கள், பயப்படாமல் முயற்சி செய்யுங்கள். எதையும் முயற்சி செய்ய தயங்காதீர்கள். ஆரம்பத்தில் கேலி கிண்டல்கள் வரலாம். நீங்கள் வெற்றி அடையும் போது அதே மக்கள் உங்களை வியந்து பார்ப்பார்கள். சிறு மாற்றங்கள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால நண்பர்களே, வித்தியாசமான செயல்களை செய்யுங்கள், வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.